அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எலுமிச்சம்பழத்தில் எவ்வாறு மின் உற்பத்தி செய்யப்படுது என்று பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னா, முதலாவது நாகத்தகடு வேணும், ரெண்டாவது செப்புத்தகடு வேணும், அடுத்ததாக எலுமிச்சம்பழம் வேணும். அதே நேரம் இங்கே மின் உற்பத்தி செய்கிறத பார்க்குறதுக்காக நான் ஆம்பியர்மானியை பயன்படுத்துகிறேன். எலுமிச்சம்பழத்தில் மின்னை உற்பத்தி செய்கிறதுக்கு நாங்கள் முதலாவது நாகத்தகடையும் செப்புத்தகடையும் எலுமிச்சம்பழத்தில் செருகணும். இப்படி செருகும்போது நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஆம்பியர்மானி திரும்பலை காட்டுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம், ஆம்பியர்மானி திரும்பலை காட்டுறதால இங்கே மின் உருவாகிருக்குன்னு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் இங்கே எப்படி மின் உற்பத்தி செய்யப்படுதுன்னு பார்ப்போம். மின் எப்படி உற்பத்தி செய்யப்படுதுன்றா, எலுமிச்சம்பழத்தில் காணப்படுற சிட்ரிக் அமிலம் என்ற ரசாயன பொருள் ரசாயன சக்தியை மின் சக்தியாக மாற்றுறதால இங்கே மின்னோட்டம் உருவாகுது.